Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 6 எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் cos alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்காக நம்ம ஒரு x axis y axis ட்ரா பண்ணிக்கலாம். இது ஆரிஜின் மேக் பண்ணிக்கலாம். இப்போது ஓஏ அதை வந்து ஏ கேப்புன்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்போ ஓஏ மேக் பண்ணுற ஆங்கிள் வந்துட்டு ஆல்ஃபா. இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஏஎல் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஓஏஎல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். அதே போல் ஓபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதோட யூனிட் வெக்டரை பி கேப்புன்னு எடுத்துக்கிறேன். ஓபி வந்து எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் நான் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். பியிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ராப் பண்ணி பிஎம். ஸோ நம்மளுக்கு இது ஒரு ட்ரையாங்கிள், தட் இஸ் ஓபி இன்னொரு ட்ரையாங்கிளாக கிடச்சிருது. இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் யூனிட் வெக்டர் ஐ கேப்புன்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டரை நான் ஜே கேப்புன்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஏஓபி ப்ரொடியூஸ் பண்ணுற ஆங்கிள் வந்து என்ன ஆகிடும்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. பிகாஸ் இந்த ஃபுல் ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த குட்டி ஆங்கிள் வந்து பீட்டா. அப்போ இது வேணும்னு என்ன பண்ணணும்? இந்த பிக்கர்லேருந்து இந்த ஸ்மாலரை மைனஸ் பண்ணணும். அப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான் ஏஓபி ப்ரொடியூஸ் பண்ண போகிற ஆங்கிள். இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நான் தனித்தனியாக எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஓஏஎல் ட்ரையாங்கிள் பார்த்துடலாம். இப்போ ஓஏல இருக்கிற யூனிட் வெக்டர் ஏ கேப், அதுக்கப்புறமா இது மேக் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபா. இப்போது ஆல்ஃபாக்கு எதிரில் இருக்கிற ஏஎல் வந்து ஆப்போசிட் சைடாக மாறிடும். அதே போல் 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிற சைடு ஓஏ வந்துட்டு ஹைப்போடென்யூஸாக மாறிடும். ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓஎல் வந்துட்டு எட்ஜசன்ட் சைடாக மாறிடும். இப்போது இந்த ஓஏஎல் ட்ரையாங்கிளில் நான் வந்துட்டு சைன் ஆல்ஃபா எடுக்க போகிறேன். சைன் ஆல்ஃபாவோட ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ எல்ஏ மேக்னிடியூட் ஆஃப் எல்ஏ டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஓஏ. அப்போது மேக்னிடியூட் ஆஃப் எல்ஏ வேணும்னா ஓஏ அந்த பக்கமாக போயிடும். இப்போ இதோட வேல்யூ வந்துட்டு 1 பிகாஸ் இது யூனிட் வெக்டர். இப்போ LA மாடுலஸ் வந்து என்ன ஆயிடும்னா sin ஆல்ஃபா ஆயிடும். அப்ப LA வெக்டர் வேணும்னா sin ஆல்ஃபா. LA அப்படின்றது வந்து parallel to y ஆக்சிஸா இருக்கு. y ஆக்சிஸ்ல நம்ம j கேப்னு எடுத்திருக்கோம். அதனால sin ஆல்ஃபா j கேப் ஆயிடும். இதே போல இந்த ட்ரையாங்கிளுக்கு cos ஆல்ஃபா எடுக்க போறேன். cos ஆல்ஃபாவோட ஃபார்முலா என்னது? adjacent side by hypotenuse. ஸோ cos ஆல்ஃபா வந்துட்டு cos ஆல்ஃபா வேணும், அதாவது ஓஎல் வேணும்னா ஓஏ இந்த பக்கமாக போயிடும். ஸோ ஓஎல் இஸ் ஈக்குவல் டு ஓஏ காஸ் ஆல்ஃபா. ஓஏவோட வேல்யூ வந்துட்டு 1 பிகாஸ் இது யூனிட் வெக்டார். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஓஎல் வந்து காஸ் ஆல்ஃபா ஆயிடுது. அப்போ ஓஎல் வெக்டார் வேணும்னா காஸ் ஆல்ஃபா. ஓஎல் வந்து எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ஐ கேப் யூனிட் வெக்டார்னு எடுத்திருக்கோம். இப்போது ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ஓஏவை நம்ம எப்படி எழுத முடியும்னா ஓஎல் ப்ளஸ் எல்ஏன்னு எழுத முடியும். கிட்டத்தட்ட நம்ம அந்த பித்தாகரஸ் தியரம் எழுதுகிற மாதிரி தான். ஸோ ஓஏ வந்துட்டு என்னது? ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஓஎல் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் எல்ஏ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் சைன் ஆல்ஃபா ஜே கேப். இப்போ அதே மாதிரியே அடுத்த ட்ரையாங்கிள் ஓபிஎம் எடுத்துக்கலாம். இதில் ஓபி வந்து பி கேப்புன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஓஎம் வந்துட்டு உங்களுக்கு அட்ஜசன்ட் சைடாக மாறிடும் பிகாஸ் ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆங்கிளுக்கு எதிரில் இருக்கிற பிஎம் வந்து ஆப்போசிட் சைடாக மாறிடும். 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிற ஓபி வந்து ஹைப்போடென்யூஸாக மாறிடும். இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஓபிஎம்முக்கு நான் சைன் பீட்டா எடுக்க போகிறேன். அதே போல் காஸ் பீட்டாவும் எடுக்க போகிறேன். சைன் பீட்டா வந்துட்டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ எம்பி பை ஓபி. இப்போது எம்பி மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஓபி இன்டூ சைன் பி. இது இந்த பக்கமாக போய் மல்டிப்ளை ஆகிடும். இதோட வேல்யூ 1. அப்போது மேக்னிடியூட் ஆஃப் எம்பி வந்து சைன் பீட்டா ஆயிடுது. அப்போ எம்பி வெக்டார் வேணும்னா அதோட யூனிட் வெக்டார் எங்கள் எம்பியோட யூனிட் வெக்டார் என்னது? இது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அதனால் சைன் பி ஜே கேப்னு வந்துடும். இப்போ காஸ் பீட்டாவோட ஃபார்முலா வந்துட்டு என்னது? அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போடென்யூஸ், தட் இஸ் ஓஎம் மேக்னிடியூட் ஆஃப் ஓஎம் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஓபி. இந்த ஓபி அந்த பக்கமாக போனால் மல்டிப்ளை ஆகிடும். இதோட வேல்யூ வந்துட்டு 1. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஓஎம் வந்து காஸ் பீட்டா. அப்போ ஓஎம் வெக்டார் வேணும்னா காஸ் பீட்டா
பீட்டா இன்ட்டு ஐ கேப் பிகாஸ் அந்த ஓஎம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இப்போது ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ஓபி வெக்டார் எப்படி எழுதலாம்? ஓஎம் வெக்டார் ப்ளஸ் எம்பி வெக்டார் எழுதலாம். இப்போது எல்லாத்தோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓபிக்கு பதிலாக பி கேப் இஸ் ஈக்குவல் டு ஓஎம்முக்கு பதிலாக காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப். இப்போது நாம் ஏ கேப் டாட் பி கேப் பண்ண போகிறோம். இப்போது இதோட டெஃபனிஷன் படி ஏ டாட் பியோட ஃபார்முலா வந்து மோட் ஏ மோட் பி காஸ் ஏபி ப்ரொடியூஸ் பண்ணுற ஆங்கிள் என்னது? காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஏ டாட் பியோட வேல்யூ வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வருது. மார்க் திஸ் அஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இன்னொரு கான்செப்டும் இருக்குது. ஏ டாட் பி பண்ணணும்னா இப்போ ஏ கேப் பதிலாக அதோட வேல்யூவை எழுதிட்டு டாட் பி கேப் பதிலாக அதோட வேல்யூவை எழுதிட்டு ஐயும் அதோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா வந்துடும் ப்ளஸ் ஜேவும் மல்டிப்ளை பண்ணோம்னா சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. ஸோ ஒரு ஃபார்முலா மெத்தடு, ஒரு வந்து இது வந்து இந்த கான்செப்ட், ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா ஃப்ரம் 1 and 2 நம்மளுக்கு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு கிடச்சிரும். இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ மறுபடியும் நான் க்ளோஸ்அப்பில் டயக்ராமை காமிச்சிடுறேன். இப்போது இது தனித்தனியாக ஒரு ட்ரையாங்கிளுக்கு சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, இந்த ட்ரையாங்கிளுக்கு சைன் பீட்டா காஸ் பீட்டா. ஃபைனலாக ஏ கேப் பி கேப் கண்டுபிடிச்சிக்கிறோம். இங்கே அதை டாட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து டாட் ப்ராடக்டோட டெஃபனிஷன், ஒன்று வந்து ஃபார்முலா படி போட்டுக்கலாம். இப்போது ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு ஃபுல் சம் ப்ரூவ் ஆகிடும். இப்போ லாங் ஷார்ட்டில் ஒரு வாட்டி சம் ஃபுல்லாக பொறுமையாக காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. என்னோட சேனலில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இது ஒரு சம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து மொத்தம் இதே மாதிரியே 4 5 மார்க் இருக்குது. 4 5 மார்க்கும் உங்களால் ஈஸியாக படிச்சிட முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ்.